மன நிம்மதி என்னும் பொக்கிஷத்தை அடைவதற்கான வழிகள். மனித வாழ்வில் ஏதேனும் ஒன்றை அடைவதற்காக வேண்டுமென்ற எண்ணத்தில் மன நிம்மதியை தொலைத்து அலைவார்கள் பலர் உள்ளனர். அப்படிப்பட்ட மக்கள் எப்படி மன அமைதி பெற வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டின் மன்னர் ஒருவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மன நிம்மதி வேண்டி மாலை வேளைகளில் உலா வருவது வழக்கம். இது சிறு கதையாகவும் மன நிம்மதி ஏன் இழக்கின்றீர்கள், அடைவதற்கு வழிகள் என்ன என்பதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாட்டின் மன்னர் ஒருவர் ஆட்சி செய்கின்றார். அவர் மன நிம்மதி வேண்டி மாலை வேளைகளில் உலா வருவது வழக்கம். அப்படி ஒரு முறை உலா வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டின் அருகில் ஒருவன் மிகவும் அமைதியாக நிதானமாகவும் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும் மன நிம்மதி அவனை முழுமையாக ஆட்கொண்டது என்பது. இதை பார்த்து மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நான், என்னிடமில்லாத பொருட்கள் செல்வம் என்று எதுவுமில்லை, நான் நினைத்ததை நினைத்த கணத்தில் அடைய முடியும், ஆனால் என்னிடம் நிம்மதி என்ற ஒன்று இல்லை, இவனோ ஒரு ஏழை, இவன் எப்படி நிம்மதியாக வாழ்கின்றார் என்று தனக்குள்ளேயே கேலிகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலை அமைச்சரிடம் கேட்போம் என்று அங்கிருந்து சென்று விட்டார். அரண்மனைக்கு சென்று அமைச்சரிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறுகிறார் மன்னர். அமைச்சரே இதை கேளும், அந்த நபர் எப்படி மன நிம்மதியுடன் இருக்கிறார், அப்படி சரி என்று எப்படி இருக்க முடியும்? அமைச்சரும் அவரை பார்ப்போம் என்று அங்கிருந்து கிளம்பினார். அமைச்சர் அவரை காண செல்லும் பொழுது வெறும் கையோடு செல்லவில்லை, கையில் கொஞ்சம் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு சென்றார். அதை அந்த ஏழைக்கு தெரியாமல் அவர் அருகில் வைத்துவிட்டு அமைச்சரும் மன்னரும் அங்கிருந்து கிளம்பிவிட்டனர். அரசருக்கு ஒன்றும் புரியவில்லை. 2 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த ஏழையை காண இருவரும் வந்தனர். அப்போது குதிரையின் காலடி சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்தான் அந்த மனிதன். அவன் முகத்தில் இப்பொழுது நிம்மதி தெரியவில்லை, பதிலாக பயமும் குழப்பமும் தெரிகிறது. அரசருக்கு உரிய ஆச்சரியம். 2 நாட்களுக்கு முன்னால் இருந்த நிம்மதி போய் இப்பொழுது பயம் வந்ததற்கான காரணம் என்ன என்று அமைச்சரிடம் கேட்டார் அரசர். அதற்கு அமைச்சர், ஒன்றும் இல்லை மன்னா, அவனிடம் எதுவும் இல்லாத போது எதன் மீதும் பற்றி இல்லாமல் இருந்தான். அவனிடம் நாம் கொண்டு வந்த சில பொற்காசுகளை விட்டு சென்ற பிறகு அதனை எடுத்து பாதுகாக்க வேண்டும், யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற பயமும் குழப்பமும் அவன் உள்ள குடி புகுந்து விட்டது. அவனுக்கு தெரியாமல் அவன் அந்த பொற்காசுகளின் மீது பற்று வைத்து விட்டான், ஆசை வைத்து விட்டான். அதனால் அவன் நிம்மதியை தொலைத்து விட்டான் என்று அமைச்சர் மன்னரிடம் கூறினார். மன்னர் அவனிடம் சென்று நடந்தவற்றையெல்லாம் கூறி கொடுத்த பொற்காசுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டால் மீண்டும் அவன் நிம்மதியை அடைவானா? அமைச்சரிடம் கேட்டார் மன்னர். இல்லை மன்னா, அப்படி செய்து விடார்கள், அதற்கு வாய்ப்பு இல்லை. அவன் வாழ்நாளில் பொற்காசுகளை பார்த்திருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒன்றை நாங்கள் கொண்டே அவனுக்கருகில் வைத்திருக்கின்றோம். விளையாட்டு என்று கூறி பெற்றுக்கொண்டால் அதை இழந்ததற்காக காலம் முழுக்க மனச்சங்கடத்திலேயே நிம்மதி இழந்து வாழ்வான். அதனால் இதனை இத்துடன் முடித்து விடுவோம் மன்னா என்று கூறி மன்னரும் அமைச்சரும் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டனர். மனிதன் எப்பொழுதும் தன்னில் எதையும் பிடித்து கொள்ளாமல் இயல்பாக இருக்கிறானோ அப்பொழுதே அவனிடம் மன அமைதி குடிகொண்டு விடுகிறது. அதை விட்டு ஏதாவது ஒன்றினை அடைய வேண்டும் என்ற பற்றினை தன்னுள் ஏற்றுக்கொள்ளும் போது மன நிம்மதியற்று அலையத் தொடங்குகின்றான் என்று மன்னருக்கு அமைச்சர் கூறிச் சென்றார். ஆசையே துன்பத்திற்கு காரணம், மன அமைதி இழப்பதற்கு காரணம் என கூறி அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.